என்ன ராமசாமின்னு ஒரே சோகமா இருக்கீங்க? உனக்கு தான் நல்லா தெரியுமே, நான் ரிட்டையர்ட் ஆகி 2 மாதம் ஆச்சு. இன்னும் ரிட்டையர்டு பணம் வரல. கார்பரேஷனில் கண்டக்டர் வேலாக்கும் போதே எனக்கு கால்வலி பிரச்சனை வேற வந்துடுச்சு. அப்போ சம்பளம் வந்ததுனால ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே வேலையும் பார்த்தேன். இப்போ எந்த பணமும் இல்லாதனால மாத்திரை வாங்க கூட என்னால் முடியலை. போக்குவரத்துல ஜனவரி 9ஆம் தேதி ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அப்போ நீங்க வேலைக்கு போனீங்க தானே? ஆமாம் குருசாமி, அப்போ நான் வேலைக்கு போகத்தான் செஞ்சேன். அன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ரிட்டையர்டான தொழிலாளியோட பணப்பலன்கள் உடனே கொடுக்கணும்னு பணியில் இருக்கிறவங்களும் ரிட்டையர்ட் ஆனவங்களும் சேர்ந்து போராடினப்போ உங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் வேலைக்கு போயிட்டு இப்போ உங்களுக்கு பணம் வரலன்னு சொல்கிறது எந்த விதத்துலனா நியாயம்? அடுத்த வழியை நாம் உணரணும். எனக்கு வலிச்சாதான் உணர்வேன்னா நீங்களாம் எப்போ தான் மாறுவீங்க? நான் பண்ணது ரொம்ப தப்புன்னு இப்போ உணர்றேன் குருசாமி. வேலை பார்க்கும்போது நிகழ்கால நிதிக்காக எதிர்காலத்தை தொலைச்சிட்டேனே. என் நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது. பணியில் இருக்கும்போதே பிரச்சனைக்கான தீர்வு காணலனா, உரிமைக்காக போராடலனா எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும்னு சிஐடி தொடர்ந்து எல்லா நேரங்களிலும் சொல்லும்போது நான் கேட்கல. இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கவலைப்படாதீங்கண்ணே. நவம்பர் 2022க்கு பின்னாடி ரிட்டையர்டான தொழிலாளியோட ரிட்டையர்டு பணத்தை உடனே கொடுக்கணும்னு சிஐடி கடிதம் கொடுத்துருக்காங்க. அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் சிஐடி நிச்சயம் போராட்டத்தை முன்னெடுக்கும். பணியில் இருக்க தொழிலாளியும் ரிட்டையர்டான தொழிலாளியும் ஒன்றுபட்டு போராடினா உங்களை மாதிரி ரிட்டையர்டான தொழிலாளியோட பணத்தையும் பணியில் இருக்கிற தொழிலாளியோட மற்ற பிரச்சனைகளையும் நிச்சயம் முடிவுக்கு கொண்டு வந்துடலாம்.